பார்க்க போறது வாட் இஸ் இன்சைட் த ஹார்ட் ஆஃப் யுவர் பர்சனோட பேரை ஒன்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண முடியாதவங்க மனசுல நினைங்க. Pile choosing is very much important. Pile number 1, pile number 2. ஓகேங்களா? சோ இந்த கார்டு கொடுக்க போறது உங்க பர்சன், அதாவது நீங்க மனசுல நினைக்கக்கூடிய அந்த பர்சன் மாஸ்குலினா இருக்கலாம் ஃபெமினினா இருக்கலாம், அவங்களோட மனசுல நினைக்கிறது. சோ பைல் நம்பர் 1 ஓட ரீடிங். பைல் நம்பர் 1ல எனக்கு ஃபீமேல் எனர்ஜி தெரியுது. இத பாக்குறவங்க நிறைய பேர் மாஸ்குலினாக இருக்கலாம். அண்ட் அந்த ஃபீமேல் இஸ் அ டிவைன் ஃபீமேல். அவங்க மனசுக்குள்ள உங்களுக்கு தெரியாம இருக்கிற விஷயம் என்னன்னா, மனசுல இதுதான் நினைக்கிறாங்க, நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, அது ரைட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே தெரியுது. அதாவது அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்க மனசுல இதுதான் இருக்கு, பட் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு கெஸ் வச்சிருப்பீங்கல்ல, பைல் நம்பர் 1 தட் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மெசேஜ் ஃபார் யூ, a மெசேஜ் ஃபார் யூ. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபீமேல் எனர்ஜி தான் தெரியுது. ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த நொடியில அவங்க உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. your love fills me with light. அதாவது அவங்களோட இருண்டிருந்த வாழ்க்கையில நீங்க ஒரு ஸ்பார்க்லான வெளிச்சம் மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. எஸ், ஓ மை காட். சோ மாஸ்குலினுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஹார்ட்டுக்குள்ள லுக் டீப் இன்சைட் யுவர் ஹார்ட். உங்க ஹார்ட்டோட ஆழத்துல நீங்க போய் பாருங்க, என்னோட லவ் எவ்வளவு ஆழம்னு உங்களோட ஹார்ட்டுக்கே தெரியும் சொல்றாங்க. சோ உங்களோட பர்சனோட மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் a confirmation from the angel side. ஓகேங்களா? ரீடிங் போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் கார்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ நீங்க ஒரு நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். பைல் நம்பர் 2 உங்க பர்சன் மனசுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல இப்ப தேவை. லவ் வந்து எவ்வளவு பெரிய நோ கான்டாக்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துரும் அப்படின்ற மாதிரி மனசுல சொல்றாங்க. ஓகே, லுக் இன்சைட் யோர் செல்ஃப். அதாவது உங்க பர்சன் மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். உங்களுக்குள்ள பாருங்க, உங்களை இந்த விதமான கோபத்தை, இந்த விதமான வன்மத்தை தூண்டினது என்ன அப்படின்றது உங்க மனசுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இந்த பர்சன் ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க மனசுல என்னதான் இருக்கு அப்படின்றது புரியல. ஆனா இது எல்லாமே ஒரு ஹையர் பர்பஸ்க்காக தான். இந்த நோ கான்டாக்ட், இந்த வலி வேதனை எல்லாமே வந்து ஒரு ஹையர் பர்பஸ்க்காக தான். நீங்க ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கலாம். பிளெஸிங்ஸ் வந்து சூன் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ரிவீல் ஆக போகுது. ட்வின் ஃபிளேம் சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அவேக்கனிங் நடந்திருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அவேக்கனிங் நடக்காம இருக்கலாம். சோ ரெண்டு பேர்கிட்டயும் யிங் அண்ட் யாங் மாதிரி மிஸ்ஸிங் பீஸ், இவங்களோட மிஸ்ஸிங் பீஸ் நீங்களும், உங்களோட மிஸ்ஸிங் பீஸ் அவங்களும், ரெண்டு பேரும் பிக்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதரா இருக்கீங்க அப்படின்றது உங்க பர்சன் வந்து அவங்க மனசுல வந்து நினைக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் அவங்களோட பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஹென்ஸ் இட்ஸ் a general reading. Resonate